ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க திருமலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்களோட குலசாமி கோவில். நேற்று கெடா விருந்தெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் மொட்டை அடிக்க வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. அப்படியே இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நேற்று பாதி பேர் மொட்டை அடித்தாச்சு. இன்றைக்கி குட்டீஸ்லாம் இங்கே மொட்டை அடிச்சிட்ருக்காங்க. பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து மலை மேலே இருக்க ஒரு சிவன் கோவில். அந்த படிக்கட்டு வழியாக தான் வந்துட்டு நம்ம மேலே ஏறி போகணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிளேஸ். ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. இந்த படிக்கட்டு வழியாக தான் போனோம். ஃபுல்லாக ஒரே மங்கீஸாக இருந்துச்சு. அங்கே ஒரு அங்கிள் பாருங்கள், அந்த மங்கீஸ்க்கெலாம் சாப்பாடு வச்சுட்டே போகிறாரு. எங்கடா ஃபோனை தூக்கிட்டு போயிடுமான்னு வேறு ஒரு பக்கம் பயம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே மேலே ஏறி வந்தோம்னா இங்கே ஒரு மணி இருக்குது. அப்புறம் இந்த கோயிலோட கற்பக விருட்சம் மரம் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு சிவபெருமான் தான் இருக்கார். மேலே வந்தோன்னே வியூவே பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கோவிலை சுற்றி வரும்போது ஒரு கிரிவலத்துக்கு போயிட்டு வந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ் ஆனோடனே இந்த சாமி ஒருத்தவங்க இருந்தாங்க. இந்த சாமி கும்பிடும்போது நம்ம பயப்படாமல் கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோயிலில் நிறைய ஆச்சரியமான விஷயம்லாம் இருக்குது. ரொம்ப பழமையான கோவில். அந்த தூண் திட்டு எல்லாத்துலேயுமே பழமையான எழுத்தில் நிறைய எழுதியிருந்துச்சு. இந்த கோவிலில் இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு போட்டிருந்தாங்க. இந்த கோயிலுக்கு கணவன் மனைவி 2 பேரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இது ரொம்ப பழங்காலத்து கோவில்ன்றனால நிறைய சுரங்கப்பாதைலாம் இருந்துச்சு. இந்த கோவிலில் இருந்து நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு டைரெக்டாக சுரங்கப்பாதை இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அங்கே இருக்கிற சிலை. அந்த சிலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருந்தது. சிவபெருமான் இவர் தான் இந்த கோவிலில். இந்த சுரங்கப்பாதை தான். இந்த சுரங்கப்பாதை வழியாக வந்துட்டு இங்கேருந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பழங்காலத்தில் அதை யூஸ் பண்ணியிருந்துருப்பாங்க போல் இருக்குது. இங்கே இருக்க சிலைலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பழமையான கோவில். ஃபுல்லாக பாறையிலேயே கட்டியிருந்தாங்க. தட்சிணாமூர்த்தி இருந்தார். நிறைய சாமி வச்சுருந்தாங்க. சுற்றி இருந்துச்சு. கோவில் என்னமோ வந்து சின்னது தான், ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தூணெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சுப்பிரமணியர் இருக்காருங்க. இந்த கோயிலோட ஒரு ஹைலைட்டே இதுதான். நான் இது வரைக்கும் எந்த கோயிலையுமே இந்த மாதிரி பார்த்ததில்லை. இது வந்து ஒரிஜினல் சந்தனக்கட்டைன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வரவங்களோட பிரசாதமாக இதை வந்து தேய்ச்சிட்டு அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் எந்த கோவிலும் இந்த மாதிரி பார்த்ததில்ல. ரொம்ப வாசனையாக இருந்தது. பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லோரும் எடுத்து அதை நாங்கள் பூசிட்டு இருந்தோம். எல்லோரும் பூசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நானும் போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நான் தான் போய் ட்ரை பண்ண போகிறேன். நான் தேய்க்கிறேன் எதுவுமே வராத மாதிரி இருந்துச்சு. என் பொண்ணு நம்ம நல்லா தேய்ங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு சந்தனம் கிடைக்கிது. நம்ம வெயிலுக்கு நம்ம அழகாக ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கூலிங்காக இருந்துச்சு. கோவிலே ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு என் பையன் விழுந்து சாமி கும்பிட்டுருக்கான். இங்கே பாருங்களேன், இங்கே இருக்க அந்த தூண்லலாம் இந்த மாதிரி எழுத்தெல்லாம் நிறைய எழுதிருந்துச்சு. நானும் ரொம்ப நேரமாக படித்து பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறேன். நம்மளுக்கு என்னமோ அது புரியலை. எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் பொங்கல் சாப்பிட்டுருந்தோம் உட்காந்து. இதுக்கு மேலே தான் மெயின் பிக்சரே இருக்குது. மலை மேலே ஏறி அங்கே போய் திருமலை ஐயாவை பார்த்து கும்பிட வேண்டியது இருக்குது. நான் இப்போ தான் இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கேன். மலை மேலே இப்படி ஒரு தாமரை குளத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு 12 மணி போல்
மலை ஏற ஆரம்பித்தோம். ரொம்ப சூடாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து பாதையில் செதுக்கி வச்சுருக்காங்க ஒரு படிக்கட்டு மாதிரி. இந்த கோவிலில் கால் வலி அந்த மாதிரிலாம் வரவங்க வந்துட்டு தங்களோட பாதத்தை வந்து இந்த மாதிரி செதுக்கி வச்சுட்டு போனால் அது சீக்கிரமாக சரியாயிரும்னு சொல்கிறாங்க. நடக்க முடியல, பாதி தூரத்துலேயே உட்காந்து எந்திரிச்சு போயிட்டுருந்தோம். சின்ன பசங்களால தான் நடக்க முடியல. எங்கள் அம்மாலாம் விறுவிறுன்னு ஏறி வந்துட்டாங்க மேலே. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு மணி இருக்குது. மேலேருந்து வந்து சுற்றி பார்க்கும்போது வியூவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இப்படிப்பட்ட கோயிலுக்கு இப்போ தான் வரேன். இந்த சூளம் தான் நம்ம வந்து இப்போ தரிசனம் பண்ண போகிறோம். பாறையை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் எல்லாமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம சிட்டியில் இருக்கும் போது நம்மளால இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க முடியாது. இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து வச்சு நம்ம அடிக்கடி எடுத்து பார்க்க வேண்டியது தான் போல இருக்குது. எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். இங்கேயும் வந்து நிறைய பேர் வந்து சமைச்செல்லாம் சாப்பிடுவாங்க. பட் ஆனால் திங்ஸ் எல்லாம் மேலேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நாங்கள் வந்து வாழைப்பழம் தேங்காய் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த பக்கம் பிளேஸ்க்கு வந்து சுற்றி பார்க்கலான்னு போயிட்டு இருக்கோம். நான் வீடியோ எடுத்துகிட்டே போகிறேன். எங்கள் மச்சான் பார்த்து போடான்னு சொல்லிட்டு இருக்காரு. கீழே பாறைலாம் சின்ன சின்ன பாறையாக நிறையா இருக்குது. ரொம்ப சூப்பரான பிளேஸுங்க. கண்டிப்பாக வந்து சிவகங்கை பக்கத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து நீங்களும் பாருங்கள். இங்கெல்லாம் குகை இருக்குது. வவ்வால்லாம் நிறையா இருந்தது இங்கே பாருங்களேன் எத்தனை குகை இருக்குன்னு. அப்போது இருந்தவங்களோட கற்பனை தான் போல இருக்குது. எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு வீடியோஸ் எடுத்துக்கிட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் பயங்கர சூடு, காலே வைக்க முடியல. இப்போ இறங்கி போகும்போது தான் மெயின் ஹைலைட்டே இருக்குது. இன்னும் வெயில் அதிகமாகிடுச்சு. இங்கே வந்து தண்ணி இருந்துச்சு இந்த மாதிரி. ஏதோ மீன் இருக்கும் போல இருக்குன்னு பார்த்தா அது ஒரு பூச்சி. என்ன பூச்சின்றது எனக்கு தெரியல சரியா. அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த பாறையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து கிளம்பி இந்த சடையன் கோவிலுக்கு வந்திருந்தோம். இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு புளிய மரங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கூட ஒரு 3 மரம் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா இது ஒரே ஒரு மரம் தான். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோம். பாய்.